வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு. தாவேகாவில் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு வரும் நிலையில் விஜய் அடுத்த கட்ட நகர்வு. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளிக்கவில்லை என தொடரப்பட்ட வழக்கு. தமிழக அரசு தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். EPS பாராட்டு விழாவில் MGR ஜெயலலிதா படங்களை புறக்கணித்ததால் விழாவில் பங்கேற்கவில்லை. எங்களை வளர்த்து ஆளாக்கிய தலைவர்கள் படங்களே இல்லாததால் கலந்து கொள்ளவில்லை எனவும் ஆதங்கம். எங்களை உருவாக்கிய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் இல்லை. எங்களிடத்திலே கலந்திருந்தால் நான் அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பேன். நான் பல்வேறு இடங்களிலே இந்த தட்டிகள் வைக்கின்ற போதுதான், டிஜிட்டல் போர்டு வைக்கின்ற போதுதான் எனக்கு கவனத்திற்கு வந்தது. ஆகவே என்னை வளர்த்து ஆளாக்கிய தலைவருடைய திருவுருவ படங்கள் இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கான பாராட்டு விழாவை செங்கோட்டையன் புறக்கணித்த விவகாரம். தனது உணர்வை வெளிப்படுத்தியதாக செங்கோட்டையன் விளக்கம். துவக்கி வைத்த முதலில் 2017 அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே உரையாற்றுகிற போதும் சரி, தனபால் அவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கின்ற போதும் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி என்று குறிப்பிட்டார்கள். அவருடைய படம் இல்லை என்பதைத்தான் அவரிடத்திலே எடுத்து சொல்லி நான் இங்கே அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்கு புறக்கணித்தேன் என்பதை காட்டிலும் என்னுடைய உணர்வுகளை அவரிடத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக மூத்த நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. அத்திக்கடவு அவிநாசி பாராட்டு விழாவை செங்கோட்டையன் புறக்கணித்தது உள்ளிட்ட கட்சியின் தற்போதைய நிலை குறித்து ஆலோசித்து வருவதாக தகவல். EPS பாராட்டு விழாவை அனைத்து கட்சி விவசாயிகள் நடத்தியதால் அதற்கு அரசியல் வண்ணம் கொடுக்கவில்லை. MGR ஜெயலலிதா படங்கள் இல்லை என செங்கோட்டையன் குற்றம் சாட்டிய நிலையில் ஜெயக்குமார் விளக்கம். கோகுல இந்திராவுக்கு மனக்குறை இருந்தால் பொதுச் செயலாளரிடம் முறையிடலாம். கட்சியில் தனக்கு மரியாதை இல்லை என கோகுல இந்திரா கூறியிருந்த நிலையில் ஜெயக்குமார் பதில். இப்போ பொதுவாக அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற நானும் கூட பார்த்தேன். இது அவங்களோட அந்த மனக்குறை எதுவாக இருந்தாலும் அவர் பொதுச்செயலாளர்கிட்ட அது முறையிடலாம். அதிமுக மூத்த தலைவர்களுக்கே எடப்பாடி பழனிசாமி மீது வெறுப்பு வந்துவிட்டதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம். அதிமுகவை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரவே பழனிசாமி படாத பாடுபட்டு வருவதாகவும் கடும் தாக்கு. எங்களுடைய அமைச்சர் முத்துசாமி அவர்களும் அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். அவருக்கு எந்த பயமும் கிடையாது என்பதெல்லாம் தவறு. இன்றைக்கு கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை அவருடைய முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களே இன்றைக்கு பேசுகின்ற பேச்சுக்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டும். எனவே கட்டுப்பாட்டிலே கட்சியை கொண்டு வருவதற்கு அவர் இன்றைக்கு படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார். பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பின்னர் 11வது தோல்வியை சந்தித்தது அதிமுக. அதிமுகவின் விசுவாச ஓட்டுகள் கூட ஈரோடு இடைத்தேர்தலில் திமுகவிற்கு கிடைத்துள்ளதாக அமைச்சர் ரகுபதி பேட்டி. திமுக கூட்டணிக்கு தான் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு 11 முறை தோல்வி அடைந்திருக்கிறார். இப்படி தொடர் தோல்வி அடைந்த ஒரு அரசியல் தலைவர் அவராகத்தான் இருக்க முடியும். இதிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெற்றி பாதையை அழைத்து செல்வதற்கு அவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்பது இன்றைக்கு நிரூபணம்.
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் பல முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசித்ததாக தகவல். சென்னை, மதுரை, நெல்லை உள்ளிட்ட மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் 86,000 ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா 6 மாதங்களில் வழங்க 2 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் அறிவிப்பு. வேங்கை வயல் விவகாரத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கொண்டு நீதி விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வழங்கியிருக்கிறோம். அதில் முக்கியமாக வேங்கை வயல் வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகை இறுதியானதல்ல. தமிழகத்தில் 69% இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தால் அடுத்த நாளே திமுக ஆட்சி இருக்காது. தமிழகம் கலவர பூமியாக மாறும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பகிரங்க எச்சரிக்கை. ஓபிசி இருக்கிறாங்களா? என்ன பண்ணுவார் ஸ்டாலின்? என்ன பேச போறாரு? என்ன சொல்லுவாரு? இல்லைன்னு தான் சொல்ல போறாரு. அப்ப உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க? 69 விழுக்காட நான் குவாஷ் பண்றேன், தள்ளுபடி செய்யறேன், தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு தான் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா என்ன நடக்கும் தமிழ்நாட்டில்? பெரியாரை ஏற்றுக்கொள்ளும் என்னுடைய தம்பிகள் என்னை விட்டு விலகிச் செல்லலாம். நாம் தமிழர் கட்சியினருக்கு சீமான் அறிவுரை. உங்களை போலவே பிரபாகரனை சந்திச்சவங்க எல்லாம் வந்து அவர் வந்து பெரியாரை ஏற்றுக்கிறாருன்னு சொன்னாங்க. உலகமே ஏத்துக்கணுங்க, நான் எதிர்க்கிறேங்க. போதுமா? வேற ஏதாவது கேள்வி இருக்க? நீங்க வேணா கொண்டாடுங்க, ஏத்துக்கிறீங்க. நான் எதிர்ப்பேன். பெரியாருங்கிறது எங்களுக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. என்னை பின்பற்ற என் பிள்ளைகள் பெரியார் வேணும்னா வெளியேறி போயிட்டு இருக்கலாம். பெரியார் குறித்த அவதூறு கருத்து தெரிவித்த வழக்கில் நேரில் ஆஜராக சீமானுக்கு வடலூர் போலீசார் சம்மன். வரும் 14ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியது வடலூர் காவல்துறை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவின் சந்திரகுமார் எம்எல்ஏவாக பதவியேற்பு. சபாநாயகர் அப்பாவு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற வி. சந்திரகுமார் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கலின் போது கையில் எலுமிச்சை பழம் வைத்திருந்தது ஏன்? திமுக எம்எல்ஏ வி.சி. சந்திரகுமார் விளக்கம். ஆனால் அதற்காக நான் இறைபக்தி இல்லாதவன் அல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நான் கொண்டு போன எலுமிச்சம்பத்துக்கும் கோயிலுக்கு சம்பந்தம் இல்லை. கோயிலில் இருந்தோ அல்லது யாராவது ஒருத்தர் கொடுத்துருந்தாலும் நான் வாங்கி வச்சுக்கிட்டு ஆமாம் இதுக்காக தான் வாங்கினேன்னு சொல்லுவேன். என்ன பயம் எனக்கு? அதெல்லாம் பயமே கிடையாது. அதே போல் எங்களுடைய தலைவராக இருக்கட்டும், அண்ணன் தளபதியாக இருக்கட்டும், அண்ணன் உதயநிதியாக, அண்ணன் இளந்தலை உதயநிதியாக இருக்கட்டும், யார் அதை பற்றியெல்லாம் எங்கள் இடத்துல ஒருபோதும் கேள்வி கேட்பதில்லை. அதை பற்றி அவர்கள் இதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே அவங்க எடுத்துக்கிறது. ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக வரும் 13ஆம் தேதி போக்குவரத்து கழக ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை. சென்னை குரோம்பேட்டை ஓட்டுநர் பயிற்சி மையத்தில் நடைபெறும் என சென்னை போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. மேல்முறையீட்டு மனுக்கள் நிலுவையில் இருக்கும்போது தண்டனை கைதிகளுக்கு விடுப்பு வழங்க எந்த தடையும் இல்லை. சென்னை உயர்நீதிமன்ற 3 நீதிபதிகள் அமர்வு திட்டவட்டம். தைப்பூச நாளான நாளை பத்திரப்பதிவு அலுவலகங்கள் செயல்படும்.
விடுமுறை நாள் ஆவண பதிவிற்கான கட்டணம் சேர்த்து வசூலிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. திண்டுக்கல் அருகே ஓடும் ரயிலில் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட விவகாரம். புகாரின் அடிப்படையில் போதை ஆசாமியை கைது செய்து ரயில்வே போலீசார் விசாரணை. பொள்ளாச்சியில் அரசு பேருந்தில் இடம் பிடிப்பதற்காக 2 அறிவாள்களை வைத்துச் சென்ற மர்ம நபர்கள். சிசிடிவி கேமராக்களை கொண்டு போலீசார் விசாரணை. கோவை சரவணம்பட்டியில் மகளிர் விடுதிக்கு செல்லும் பெண்களை பின்தொடர்ந்து வந்த மர்ம ஆசாமியால் பரபரப்பு. விடுதி காப்பாளர் மீது தாக்குதல் நடத்திய நபரை சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் தேடுகிறது காவல்துறை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் விமர்சையாக நடைபெற்ற சோமவார பிரதோஷ விழா. பெரிய நந்தி பகவானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோயிலில் தை உற்சவத்தையொட்டி தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம். பழனியில் முக்கிய நிகழ்வான வள்ளி தெய்வானை முத்துக்குமாரசாமி திருக்கல்யாணத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரை. இடும்பன்மலை, சரவண பொய்கை போன்ற நதிகளில் புனித நீராடல். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் முகூர்த்த தினத்தையொட்டி ஒரே நாளில் 60க்கும் மேற்பட்ட திருமணங்கள். மாவட்ட நிர்வாகம் முறையான ஏற்பாடுகளை செய்யாததால் மலைப்பாதையில் கடும் போக்குவரத்து நெரிசல். வடலூர் சத்தியஞான சபையில் 154வது தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. கொடியை ஒழித்து எனக்குள் தஞ்சாவூரில் வெகு விமர்சையாக நடைபெற்ற புன்னைநல்லூர் கோயில் குடமுழுக்கு விழா. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். டெல்லியில் ஆம் ஆத்மியின் தோல்விக்கு யமுனை அணையின் சாபமே காரணம். ராஜினாமா கடிதத்தை அதிர்ச்சி வழங்கிய போது ஆளுநர் சக்சேனா கூறியதாக தகவல். நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாததால் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 14 கோடி மக்கள் பாதிப்பு. உணவு பாதுகாப்பு என்பது சலுகையல்ல, மக்களின் அடிப்படை உரிமை என மாநிலங்களவையில் சோனியா காந்தி பேச்சு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புனித நீராடல். மகா கும்பமேளாவையொட்டி பலத்த பாதுகாப்புடன் நீராடினார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கடும் போக்குவரத்து நெரிசல். 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் ஆமை வேகத்தில் நகர்ந்ததால் பக்தர்கள் கடும் அவதி. தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். எந்தவித அச்சமும் இன்றி தேர்வை எதிர்கொள்ளுமாறு மாணவர்களுக்கு அறிவுரை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 63,840க்கு விற்பனை.
1 கிராம் தங்கம் 7,980க்கு விற்கப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கோயிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழா. இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் பங்கேற்று வழிபாடு. தொழிலதிபரை கரம் பிடித்தார் நடிகை பார்வதி நாயர். சென்னையில் நடைபெற்ற திருமண நிலையில் ரசிகர்கள் பலரும் வாழ்த்து.